ஹை விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன். இன்னைக்குள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கிட்னியை வந்து பாதுகாக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அது என்னங்க டாக்டர் பழக்க வழக்கங்கள் கிட்னியை பாதுகாக்கும் அப்படின்னு கேட்கறது புரியுதுங்க. ஆமாங்க, நம்ம காலையில இருந்து நைட்டு வரை செய்யக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் கிட்னியை வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து நார்மலாக கிட்னி உள்ளவங்களும் சரி, இந்த கிட்னியில் சிறிதாக பாதிப்பு அடைந்தவர்கள், பெரிய அளவு பாதிப்பு அடைந்தவர்கள் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ கிட்னியை பொறுத்தளவில் எப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு சில உணவு மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக போனால் அது வந்து கிட்னி வந்து நல்லா இருக்குங்க. அப்போ வந்து கிட்னிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து நம்ம நைட்டு வரைக்கும் பார்க்கலாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு. காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே என்ன பண்ணால் நல்லா வந்து ஒரு வாட்டர் குடிங்க. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக, நல்ல பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் குடிங்க. இப்போ உங்களுக்கு சாதா வாட்டர் குடித்தா, காலையிலே குடித்தா சில பிரச்சனைகள் சைனசைட்டிஸ் இல்லைன்னா சளி பிடிக்கும். அப்படின்னா சரியான ஹீட்டில், அதாவது இது வெது வெதுப்பாக அந்த மிதமான ஹீட்டில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் வந்து குடிக்கலாம். ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டும் சேம் எஃபெக்ட் தான். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்து குடிச்சுக்கிட்டு அப்புறம் வாட்டர் குடிச்ச உடனே என்னங்க டாக்டர் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லைட்டான எக்ஸசைஸ் பண்ணுங்க. கீழே உட்காந்து பாடியை நேர வச்சுக்கிட்டு உட்காந்து இப்படி எந்திரிக்கணும். ஓகேவா? இப்படி உட்காந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்க. இது வந்து சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நான் இப்படி எக்ஸசைஸ் சொல்கிற பார்த்து வந்து டாக்டர் நம்மள பெரிய அளவு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாரோ அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக தான் எக்ஸசைஸ் பண்ணணும் போதும் கிட்னிக்கு. ஏன்னா மற்றதுக்கு சில பிரச்சனைகளுக்கு நல்லா பண்ணலாம், ஆனால் கிட்னிக்கு சிம்பிளாக பண்ணாலும் ஸ்ட்ரெச்சிங்கும் இது பண்ணாலே போதும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கிற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஒரு 3 தடவை பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வயசானவங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு 10 தடவை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கேப் விடுங்க. ஒரு 1/4 மணிக்கெல்லாம் கேப் விட்டு, 1/2 hour கேப் விட்டோம்னா வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். வயிறு பசிச்சோன்னா அப்பாடா நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், போய் இன்னைக்கு இட்லி சாம்பார் அடிச்சு விட்டுற வேண்டியது அப்படின்னு நினைச்சுலாம் சாப்பிட்றாதீங்க. வயிறு பசி வந்து இருந்தாலுமே கூட கிட்னிக்குள்ள உணவுகளே சாப்பிடுங்க. என்னன்னா சாப்பிடலாம்னா முக்கியமாக ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஆப்பிள் மாதிரியான ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சாப்பிடலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே கிட்னிக்கு நல்லது தான். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த பாதாம் பிஸ்தா மாதிரியா நட்ஸ் ஐட்டங்கள் அளவாக சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அதனால கிட்னில அதை ஃபில்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால பாதாம் பிஸ்தா மாதிரியான கிட்னிக்கு நல்லது, ஆனால் அளவு கம்மியாக சாப்பிடுங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து சரியான பார்த்தா காய்கறிகள், என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அது வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னிக்கு வந்து நல்லது தான். ஓகேவா? அப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டான உடனே என்ன சாப்பிடுன்னா, கேர்டு சாப்பிடுங்க. கேர்டு, அதாவது கேர்டில் என்னன்னா ப்ரோபயோட்டிக் இருக்குங்க. ப்ரோபயோட்டிக்னா என்னன்னா நன்மை பயக்கும் பாக்டீரியான்னு சொல்லுவோம். நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நன்மை பயக்கும் பாக்டீரியா அது நம்ம குடல்ல இருக்கும். அந்த நன்மை பயக்கும் பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஈஸியாக வந்து செரிக்க வைக்கிறது, அப்புறம் செரிக்க வச்சு உடம்புக்கு நல்ல சக்தியை வழங்குதல், அதுல முக்கிய பங்கு ஆற்றிக்கிறது. அதுதான் ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு வாந்தி அதெல்லாம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா, இந்த நன்மை பயக்கும் பாக்டீரியா அந்த சாக்கெட், இந்த ப்ரோபயோட்டிக் அது இருக்கக்கூடிய அந்த சாக்கெட் பவுடர் ஆகட்டும் இல்லைன்னா லிக்விட் ஆகட்டும் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா உள்ள போய் நம்ம வயிற்றை வந்து என்ன சுத்தம் செஞ்சு அதை ஈஸியாக வந்து சரி பண்ணும் பிரச்சனைகளை. அதுக்கு வேண்டி கொடுக்கக்கூடியது. இது இயற்கையாகவே எப்படிங்க டாக்டர் நமக்கு ப்ரோபயோட்டிக் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கேர்டுன்னு சொன்னோம்னா தயிரில் வந்து கூடுதலாகவே இருக்குது, அது அதிகம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கிட்னிக்கு வேற என்ன ஆக்டிவிட்டி நல்லது பார்த்தீங்கன்னா, பிரீத்திங் எக்ஸசைஸ். பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கிட்னி வந்து நல்ல ஆக்சிஜன் போய் அது அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து கூடுங்க. இப்போ வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நீங்கள் பெரிய அளவு யோகா பிராணாயம் அந்த மாதிரி பெரிய லெவல் போக வேண்டாம். சும்மா மூச்சை இழுத்து விட்டா போகிறோம். மூச்சை வந்து இழுங்க, அதாவது மூக்கில் இழுத்து வாயில் விடுறது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மூச்சை இழுத்துக்கிட்டு ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ நிப்பாட்டி வச்சு கூட இது விடலாம். இது முக்கியமாக செய்ய வேண்டியது மூக்கில் இழுத்து வாயில் விடணும். அதாவது வாயில விடுறோம்ல, அது வந்து கூடுதலாக விடணும். ஓகேவா? அது வந்து ஷார்ட்டாக பண்ணிடக்கூடாது. மூக்கில் இழுக்கிறது ஷார்ட்டாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணணும்னா, அதாவது மூச்சை வந்து இழுத்துக்கிட்டு ஸ்லோவாக இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவு வந்து மீடியமாக இழுத்தா போதும். 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஆனால் வெளியே விடுறது இருக்குல்ல, எக்ஸ்பெல் பண்ணுறது, அதுதான் ரொம்ப நேரம் விடணும். அதுதாங்க இதில் வந்து முக்கியம். ஏன்னா அதில் தான் கார்பன் டை ஆக்சைடு, உடம்புல உள்ள கெட்ட கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து வெளியே வந்துடும். நமக்கு தேவையான ஆக்சிஜன், அந்த ஹோல்டு பண்ணுறோம்ல ஆக்சிஜன் வந்து ஃபுல் லங்ஸுக்கு போகும். லங்ஸினுடைய எண்டு பார்ட் வர ஆக்சிஜன் போகிறது தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ண சொல்கிறேன். அப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறீங்களா, அதில் ஆக்சிஜன் வந்து லங்ஸுகளோட எண்டு பார்ட் வரைக்கும் போய் அது உடம்புல உள்ள மற்ற ஆர்கன்ஸு, கிட்னி உட்பட எல்லா ஆர்கன்ஸும் போகும். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்பெல்
பண்ணுறது ரொம்ப நேரம் பண்ணும்போது அது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? அதனால கிட்னிக்கு நல்லது தானே, ஆக்சிஜன் போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது. ஸோ கிட்னி வந்து இதாகும். இப்போ நீங்கள் இதில் இன்னொன்று பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு சில இது வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இல்லை, இது காமன் வந்து ஃபிசியாலஜிக்கலாக எப்படி தான் சைக்காலஜிக்கலாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க இல்லையா, இந்த இன்ஹேல் பண்ணுற காற்று வந்து கிட்னிக்கு போகிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் நல்லதாக இருக்கும். ஓகேவா? அப்போ கிட்னி கூடுதலாகவே போகும். ஏன்னா நம்ம எதை வந்து நினைக்கிறோமோ அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம மூச்சை இழுக்கும்போது அது நேராக லங்ஸுக்கு போகுதுன்னா லங்ஸில் இருந்தால் மற்ற ஆர்கன்ஸுக்கு போகணும். அப்போ கிட்னிக்கு என்ன கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்னிக்கு வரும். அது வந்து மைண்டை பொறுத்து தான் எல்லாமே. ஓகேவா? அதனால் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன இந்த ஆக்டிவிட்டிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கிட்னியோட ஃபங்க்ஷன் கூடும். கிட்னியில் பிரச்சனை வராது, கிட்னியில் ஸ்டோன் வராது, கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். இதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்குறோம், ஆக்சிஜன் உட்பட. ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடை எடுத்து வெளியேற்றுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதனால் நீங்கள் கிட்னிக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம், பேக்கேஜ் ஆஃப் இது ஹெல்த். ஓகேவா? அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஃபியூச்சரில். ஏன்னா கிட்னி தான் நல்லா இருக்குமே, பிரச்சனையே இருக்காது. வாட்டர்லாம் எவ்வளோ நாளும் குடிக்கலாம். ஏன்னா கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாட்டர் இவ்வளோ தான் லிமிடேஷன், ஒரு சீரியஸ் ஸ்டேஜ்லலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்னி வந்து சட்னி ஆகாமல் தடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டா, ஏன்னா கிட்னிங்கிறது ஒரு முக்கியமான ஆர்கன் இல்லையா, எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவர்களும் இதை பார்த்து பயன் அடைவார்கள். நீங்கள் ஷேர் செய்தால் அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கிட்னி பற்றி முக்கியமான வீடியோ இல்லையே, இதை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.